இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, இந்த படத்து மூலியமா தான் எனக்கு வேட்டைன்ற வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா, நாளைக்கு ஷூட் வச்சுட்டு இன்னைக்கு நைட் வந்து நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு வினிஷ் சார்ட்ட போய் நிக்கும்போது, இல்லவே முடியாதுன்னு சொல்லாம என்னை சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சு அனுப்பிச்சினது வினிஷ் சார் தான். அதுக்கு முன்னாடி மது அம்பட் சார் தான் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தவர். அன்னைக்கு வந்து சும்மா போய் பார்க்க போனோனே, "இவன் நல்லா இருக்கானே, இவனே நடிக்க சொல்லுவோம்" அப்படின்னு சொன்னது வினிஷ் சார். ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து ஜேர்னி ஆரம்பிச்சது. இந்த இந்த மேடையை நான் யூஸ் பண்ணி நான் மது அம்பட் சாருக்கு அவருடைய சினிமா வாழ்க்கையின் 50வது வருஷ வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதோட வரைக்கும் ப்ரொடியூசர் சார், நான் இது வரைக்கும் இன்னைக்கு தான் அவரை நான் ப்ரொடியூசராக பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ நாளாக கோ ஆர்டிஸ்டராகவே பார்த்துட்டு, அதுவும் ஜாலியாக ஒரு ஹாஃப் டவுசர் போட்டு ஒரு கட் பண்ணின்னு போட்டா எங்களுக்கெல்லாம் கேரளாவில் குளிரும் போது இந்த மனுஷன் நல்லா கோவா டூர் வந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி தான் ஒரு ப்ரொடியூசராக பார்க்கும்போது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது வந்து யோகி பாபண்ணன். நான் எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க அண்ணனை பற்றி, நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இருந்தாலும் சொல்லணுன்னா, நம்ம எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வேலை பார்த்தாலும் எல்லாருமே நமக்காக யோசிப்பாங்களான்னு தெரியாது. அது ஒரு சிலர் மட்டும்தான். அந்த இடத்துல நான் பார்க்கும்போது நான் யோகி பாபு நான் எப்பயுமே பார்ப்பேன். ஏன்னா வந்து ஒரு டைலாக் சொல்லும்போது ஆப்போசிட் என்ன டைலாக் சொல்லலாம், என்ன கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்றது அவங்க என்ன பண்ணலான்றது ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக யோசிப்போம். பட் ஆனால் வந்து அண்ணன் மட்டும் என்னன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன நமக்கு என்ன பேசணும், என்ன பேசினா நல்லாயிருக்கும், தம்பி நீ இது பேசுகிறா, டே நீ இது பேசுகிறா, நான் இது சொல்கிறேன், நல்லா இருக்கும்டா அப்படின்னு வந்து ஒரு வாட்டியும் நம்மளை வந்து கோஆர்டினேட் பண்ணி கைட் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணுறது இதோட 4வது படம். ஸோ 4வது படம் மாதிரி இல்லை, ஒரு படமும் எனக்கு புதுசாக தான் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது ஹீரோயின் மேம் வந்து கூட ஒரு 2-3 சீன் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக லாஸ்ட்டில் வந்து நான் டேரக்டர் சாரோட முடிச்சுக்கிறேன். நான் இதோட ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்களாம் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச்.